ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தூக்கி போடுற வேஸ்ட் பாஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே சமையல் குறிப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நான் கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, இதுதான் எடுத்திருக்கேங்க. நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இது போல் நம்ம யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் ரெடி பண்ணலாங்க. கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது போல் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கத்தியை நெருப்பில் வாட்டிட்டு சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் கட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம கிராஸாக கட் பண்ணணுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு முறை மாதிரி இருக்குங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணும்போது இது போல் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வர்ற வேஸ்ட் எல்லாமே நமக்கு இதில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாங்க. ஸோ நமக்கு வேலையும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும். இந்த கட்டிங் போர்டை ஒட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு கடைசியாக அதை தூக்கி குப்பையில் போட்டுடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க. இதோட மூடியை கலத்தி எடுத்துக்கலாம். இதில் எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க. கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த டப்பாவோட ஒரு சைடில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் சின்ன சைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ப்ரெஷ் ஹோல்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ப்ரெஷ்ஷு சைஸுக்கேற்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதோட சைஸுக்கேற்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது போல் ஒரு சின்ன சைஸாக ஒரு ரெக்டாங்கிள் சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 3 ப்ரெஷ் வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. நீங்கள் 4-5 ப்ரெஷ் கூட நீங்கள் வைக்கலாங்க. 4-5 ஓட்டை கூட போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நான் ஓட்டை போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஓட்டை வேணுமோ போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட ஆப்போசிட் சைடில் பின்பக்கமாக இது போல் நீங்கள் கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இதை டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டணும் அப்படின்னா சீக்கிரமாக அது விழுந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால நம்ம இதை ஒரு ஆணி அல்லது ஒரு ஸ்டிக்கர் ஹூக் போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஓட்டை போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம ப்ரெஷ்ஷு வச்சுட்டு இதுக்குள்ளே பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷ் எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஸ்டிக்கர் ஹூக் ஒட்டி விட்டுட்டு அதில் தான் தொங்க விட போகிறேன். இது போல் நீங்கள் ஸ்டிக்கர் ஹூக்கு அல்லது ஆணியில் பாத்ரூமில் இந்த மாதிரி ஒரு ஓரமாக தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. கடைகளில் நம்ம காசு கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஷ் ஹோல்டர்லாம் வாங்குறதுக்கு இது போல் நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அழகாக ரெடி பண்ணிடலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணிக்காய போடுற கிளிப் இருக்குது பாருங்கள், அதில் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் கிளிப் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறோங்க. டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கிளிப்பில் ஒரு சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு கிச்சனில் சிங்க்கெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்கிற டைல்ஸில் இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. அந்த டபுள் சைட் டேப்பில் ஒரு சைடில் இருக்கிற ஸ்டிக்கரை கலத்திட்டு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுட்டு அடுத்ததாக இதில் நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரை தொங்க விட்டுடலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் பாத்திரம்லாம் சிங்கில் போடும்போது பார்த்திங்கன்னா அதில் சேர்கிற வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி அந்த கவருக்குள்ளே
போட்டுட்டு பாத்திரத்தை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் சிங்கில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே போய் அடைப்படாதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து சரியாக தண்ணி போகலை அப்படிங்கிற பிரச்சனையும் வராது. நம்ம இதில் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு நைட்டு வந்து கிச்சன் சிங்கை வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் சேர்கிற அந்த குப்பை எல்லாத்தையுமே நம்ம வந்து குப்பையில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலையும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பருப்பு ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் வந்து 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்ததாக இதில் வந்து 2 தக்காளி சேர்க்கணுங்க. 2 தக்காளியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை வந்து தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு 4 விசிலுக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு வேக வச்சிடலாங்க. பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரணும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வரும்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒருக்கா நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஒரு 1-2 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணுங்க. இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி எடுத்து சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக சேர்க்குறது பிடிக்கும்னா 2-3 வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கங்க. மல்லி இலை சேர்க்கும்போது இதில் வந்து மல்லி தண்டு இருக்குது பாருங்கள், அதையும் நீங்கள் வந்து கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரசம் வந்து நல்ல மணமாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.